அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஷட்பலத்தில் வந்து திக்பலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை பார்த்துருவோம். ஷட்பலத்தில் திக் ஷட்பலம் அப்படின்னாவே 6 விதமான பலம் இருக்குது. ஷட்டுன்னா 6 இல்லைங்களா? அந்த திதியில் சொல்லி கொடுத்துருப்பீங்களா, ஷஷ்டி அப்படின்னா 6. அந்த மாதிரி வந்து டக்குன்னு ஷஷ் அப்படின்னாவே உங்களுக்கு 6ன்றது நாம வருது. அதே மாதிரி இன்னொன்று சஷ்டாஷ்டகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து சஷ்டாஷ்டகம்னா என்னென்னா 6 8 வரும். அது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஷட்பலத்தில் வந்து திக்பலம், திக் என்ற திசை, திசை பலம். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நான் கட்டத்தை போட்டுருவேன். ஒரு கிரகம் வந்து திக் பலமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்சி பலமாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஆட்சியாக இருக்கிற, ஆட்சியாக இருந்தால் எவ்வளோ பவராக இருக்குமோ அதுக்கு நிகரானது திக் பலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம்னு வச்சுங்க, மேஷ லக்னம், இல்லை வேறு ஒரு புதுசாக ஒரு லக்னம் வச்சுக்கலாம். எல்லாம் மேஷ லக்னம், துலா லக்னம் இந்த மாதிரியே வருது. வேறு என்ன லக்னம் வச்சுக்கலாம்? கும்ப லக்னம் வச்சுக்கலாம். ஆமாம், ஓகே. கும்ப லக்னம். கும்ப லக்னத்தில் வந்து லக்னத்திலே பார்த்திங்கன்னா, லக்னத்திலேயே குரு புதன் இவங்க 2 பேரும் லக்னத்திலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து திக்பலமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ குருவுக்கும் புதனுக்கும் எந்த வீடு வந்து திக்பலம்? 1ஆம் வீடு திக்பலம். ஓகேங்களா? 1ஆம் வீடு திக்பலம். அடுத்தது 4ஆம் வீடு, 1 2 3 4. இந்த 4ஆம் வீடு வந்து சுக்கிரன், சந்திரன். இந்த 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் திக்பலமாக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் சனி வந்து திக்பலமாக இருப்பார். 7ஆம் வீட்டில் சனி திக்பலமாக இருப்பார். அடுத்தது 8 9 10. 10ல் வந்து சூரியன், செவ்வாயும் சூரியன் பார்த்திங்கன்னா திக்பலமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த வீடுகளில் இருந்தாங்கனாக்கா என்ன அர்த்தம்? ஆட்சி பலத்துக்கு நிகரான இதில் வந்து இருக்கிறாங்க. அதுதான் வந்து திக்பலம். சரி, இந்த திக்பலத்துக்கு ஆப்போசிட்டில் இருந்தாங்கன்னு வைங்க கிரகங்கள், அது வந்து நிஷ்பலம் அப்படின்னு அர்த்தம். அந்த கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா என்னது? பவரை இழந்திருக்கும். அதுக்கு ஆப்போசிட், அதாவது திக்பலம் வந்து ஆட்சியாக இருக்குனாக்கா அதுக்கு ஆப்போசிட். இப்போ சனி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனி வந்து இங்கே இருந்துச்சு, லக்னத்தில் இருந்துச்சுனாக்கா அது பவரை இழந்துருச்சுன்னு அர்த்தம். பவரே இல்லைன்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி வந்து இது எல்லாமே ஆப்போசிட்டு தான், புரிஞ்சுங்க. ஓகேங்களா? திக்பலத்துக்கு ஆப்போசிட் வந்து திக்பலம்னா பலமாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வந்து பலம் இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கலாம். ரிஷப லக்னம் அப்படின்னாவே
அஷ்டம் அப்படின்னா என்னது? அஷ்டமாதிபதி அப்படின்னாக்கா அந்த பதின்னு வரதுல அந்த வீட்டு அதிபதி. ஓகேவா? அஷ்டத்தை வந்து 2ஆக பிரித்தோம்னா, அஷ்டம்னா 8. அஷ்டமி சொன்னேன் இல்லையா, திதியில் சொன்னல, அஷ்டமினாக்க 8. அதே மாதிரி அஷ்டமாதிபதி அப்படின்னாக்க 8. அப்போ லக்னத்துலேருந்து 8ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 8ஆம் வீடு லக்னத்துலேருந்து 8ஆம் வீடு எது? இந்த வீடு. அப்போ இந்த வீட்டோட அதிபதி யார்? இந்த வீட்டோட அதிபதி குரு. குரு இந்த வீட்டோட அதிபதி குரு. இந்த 8ஆம் வீட்டு அதிபதி குரு. குரு தான் வந்து அஷ்டமாதிபதி. இவர் என்ன பண்ணுவார்? 8ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு பலனா, 8ஆம் வீட்டில் என்னென்ன பலன் இருக்குதோ அதெல்லாம் பண்ண அதை வந்து ஆதிபத்தியத்தில் நான் வந்து சொல்கிறேன். ஆதிபத்தியம் காரகத்துவம் அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அஷ்டமாதிபதினா என்ன, மாரகாதிபதினா என்ன, பாதகாதிபதினா என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இதுதான் வந்து ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி வந்து குரு. ஓகேங்களா? அந்த அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்டமாதிபதினு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுங்க. அடுத்தது, அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்படி தான். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 8, வேறு லக்னத்துக்கு இது மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து 8. அதே மாதிரி இந்த லக்னமாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து 8. அது எந்த லக்னத்துலேருந்து நம்ம 8ஆம் லக்னத்துலேருந்து என்றப்போ வந்து 8ஆம் வீடாக வருதோ அதுதான் வந்து அஷ்டமாதிபதி. அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? கஷ்டத்தை கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? அந்த தசையில். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தசையில். எப்போ நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து குரு அஷ்டமாதிபதியாக வராரு, அஷ்டமாதிபதியாக வராரு. அவர் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து இது கெடுதல் பண்ணுவார்? குரு தசா வருது இல்லையா, நான் எழுதிப்பட்ட பாருங்க தசா பக்தி. அந்த குரு தசா நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் வந்து பொருத்தி பார்த்துக்கணும். சரி, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி. பாதகாதிபதி அப்படின்னாக்க பாதகத்தை பண்ணுவாங்க. பாதகம்னா என்னது? நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணுறது. அது பேர் தான் பாதகத்தை பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா? அதுதான். அப்போ மாரகாதிபதி வந்து எப்படி நம்ம வந்து கணக்கெடுக்கணும்னா, நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, சரம், ஸ்திரம், உபயம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் வந்து சரராசிக்கு வந்து பாதகாதிபதி 11ஆம் வீடு. எதுலேருந்து? லக்னத்துலேருந்து. இந்த லக்னம்னு வச்சுங்க, இந்த லக்னத்துலேருந்து 11ஆம் வீடு வந்து பாதகாதிபதி. ஸ்திர ராசிக்கு வந்து 3, சரராசிக்கு வந்து 11, ஸ்திர ராசிக்கு வந்து எது? 9. ஓகேங்களா? உபயராசிக்கு வந்து பாதகாதிபதி வந்து 7. சரராசிக்கு வந்து 11ஆம் வீடு பாதகாதிபதி, பாதகத்தை செய்கிற அதிபதி. ஸ்திர ராசிக்கு வந்து 9ஆம் வீடு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. உபயராசிக்கு வந்து 7ஆம் வீடு அதிபதி. அப்போ எதெல்லாம் சரராசியில் வரும் பாருங்க. இது சரம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சரம், ஸ்திரம், உபயம் சொன்னேன் இல்லையா? சரி, அப்போ அதே மாதிரி சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லை? அப்போ இது எந்த லக்னம்? எந்த லக்னம்? எதில் இருக்கு? சரராசி. இந்த பாதகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை பொறுத்து. லக்னத்துலேருந்து தான் நம்ம வந்து எண்ணணும். ராசிலேருந்துலாம் எண்ணக்கூடாது, லக்னத்துலேருந்து தான் எண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து சரம், சிரம், உபயம், சரம். அப்போ சரத்துக்கு 11ஆம் வீடு. அப்போ இங்கேருந்து என்னணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த வீட்டோட அதிபதி யாரு? இந்த வீடு என்ன வீடு? ரிஷபம்.
ரிஷபத்தோட அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் தான் வந்து என்னது, இந்த கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே தான். அப்போ இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? இது வந்து சிற ராசியில் வராரு. சிற ராசிக்கு எது பாதகாதிபதி? 9ஆம் வீடு. 9ஆம் வீடுனாக்கா 1 2 3 4 5 6 7 8 9. யாரோட வீடு? செவ்வாயோட வீடு. மேஷ ராசியோட அதிபதி வீடு. அப்போ மேஷராசி அதிபதி யார்? செவ்வா. அப்போ செவ்வா வந்து இந்த லக்னத்துக்கு, எந்த லக்னத்துக்கு? சிம்ம லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி, பாதகத்தை பண்ணுவார். அடுத்தது இந்த லக்னத்துக்கு, உபய லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு பாதகாதிபதி. 7ஆம் வீடுனா எது? கரெக்டாக இந்த வீடு அப்படியே கிராஸில் 1 2 3 4 5 6 7. இது 7 யார்? குரு. குரு வந்து பாதகாதிபதியாக இது வருவார். அப்போ உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகாதிபதி. ஸ்திர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீடு பாதகாதிபதி. சர ராசிக்கு வந்து 11ஆம் வீடு பாதகாதிபதி. இதை புரிஞ்சுங்க. பாதகாதிபதி இதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பொருத்திக்கணும். பொருத்தி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் பாதகாதிபதி நம்மளுக்கு யார். அதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப இழுத்து கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன், ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. மாரகாதிபதி மாரகாதிபதி மாரகாதிபதினாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறவங்க. ரொம்பனா என்னது? மரணத்துக்கு நிகரான இது கஷ்டத்தை கொடுக்குறவங்க, மரணத்துக்கு நிகரான வலியை கொடுக்குறவங்க, மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான வலியை கொடுக்குறவங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இந்த மாரகாதிபதி வந்து எல்லாம் ரிஷப லக்னமாகவே போடுறேன். மேஷம் போடலாம், இல்லை வேற ஏதாவது கூட போடலாம். சரி, மேஷ லக்னத்துக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு யார் மாரகாதிபதி? ரெண்டு 7. ஓகேங்களா? அடுத்தது ஏன் வந்து 2 7ன்னு சொல்கிறோம்? அது வந்து சரராசி, சரராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி. அடுத்தது ஸ்திர ராசியில் இருக்கிறவங்களுக்கு மாரகாதிபதி என்னது? இந்த சரன்னு போட்டுக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம். அப்போ சரராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் 2 7 வந்து என்னது? 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் மாரகாதிபதி, மாரகத்தை கொடுக்குறவங்க. மாரகம்னா என்னது? மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், அந்த மாதிரி கொடுக்குறவங்க. அடுத்தது ஸ்திர ராசி. ஸ்திர ராசியில் வந்து 3 8. 3 8 என்னது? மாரகாதிபதி. ஓகேங்களா? அடுத்தது உபய ராசிக்கு என்னது? 7 11. 7 11 என்னது? மாரகாதிபதி வருவாங்க. ஆனால் இதில் வந்து பொதுவாக சொல்லப்போனால் பொதுவாக சொல்லப்போனால் 2ம் 7ம் மாரகாதிபதியாக வருவாங்க, பொதுவாக சொல்லப்போனால். ஓகேங்களா? இது வந்து சரம் சிரம் உபயத்துக்கு வந்து, அப்போ சரராசினாக்கா இந்த ராசியில் சரம்னா இது, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நேராக இது சரம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு எது எதுலாம் சரம் வருதோ அது பார்த்தீங்கன்னா 2 7, சிரம் வந்து 3 8, உபயம் வந்து, உபயன்றது என்னது? 4 மூலை. 4 மூலை வர்றதுக்கு
எது வந்து மாரகாதிபதி? 7ம் 11ம் மாரகாதிபதி வருவாங்க. ஓகேங்களா? பொதுவாக சொல்ல போனாக்க எது மாரகாதிபதி? 2ம் 7ம் பொதுவாக. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் போக பார்த்துப்போம். இது வந்து நான் வந்து நீங்கள் என்னென்ன லக்னன்றதை நீங்களே வந்து பொருத்தி பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லக்னம்னு வைங்க, துலாம் லக்னம். துலாம். ஓகேங்களா? அப்போ துலாமுக்கு யார் மாரகாதிபதி? துலாம் வந்து முதல் யாருன்னு பார்க்கணும். சரம் சிரம் உபயம். சரம் சிரம் உபயம். சரம். அப்போ சரத்துக்கு யார்? 2 7 போட்டிருக்கிறீங்களா? 2 7 மாரகாதிபதியாக வருவாங்க. ஓகேங்களா? சரி. அதே மாதிரி இப்போ இந்த லக்னம், எக்ஸாம்பிளுக்கு இந்த லக்னம் வச்சுங்க. இந்த லக்னம் என்னது? இதுவும் சரம் தான் வருது. ஓகே, சரி. இந்த லக்னம் வருது. இந்த லக்னத்துக்கு என்ன லக்னம்? மகர லக்னம். இது வந்து சரத்தில் வருதா, சிரத்தில் வருதா, உபயத்தில் வருதா? அப்படியே பாருங்க. சரம் சிரம் உபயம். சரம் சிரம் உபயம். சரம் சிரம் உபயம் சரம். அப்போ சரத்தில் வந்து 2 7 மாரகாதிபதிகள். அடுத்தது வந்து இது இந்த லக்னம், கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு யார் மாரகாதிபதியாக வருவாங்க? இது முதல் எந்த ராசியில் இருக்குது? ஸ்திர ராசியில் இருக்குது. அந்த ராசிகளின் வகைகள் தன்மைகள் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? அதில் தானே சரம் சிரம் உபயம்லாம் வருது. அதுதான் வந்து இப்போ கும்ப லக்னத்தில் சிரராசியில் வருது. கும்ப லக்னத்துக்கு என்ன ராசி? சிரராசி. சிரராசிக்கு 3 8 மாரகாதிபதிகள். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு வந்தீங்கன்னா உபய லக்னம். உபய லக்னத்துக்கு யார் மாரகாதிபதி? 7ம் 11ம் வருவாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அந்தந்த சரம் சிரம் உபயம் அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 7 3 8 7 11. ஆனால் பொதுவாக வந்து சொல்ல போனாக்கா 2 7 மாரகாதிபதிகளாக வருவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுங்க. சரி, இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.